கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். ஒவ்வொரு மனுஷனையும் ஒரு உன்னதமான நோக்கத்தோடு தான் தேவன் படைச்சிருக்கிறாரு. ஆனால் அதை முழுமையாக எல்லாருமே உணர்ந்து கொள்றதில்லை. ஒரு நன்மையும் பரிபூர்ணமான நோக்கத்தையும் தேவன் வச்சுருந்தாலும் அதை மனுஷங்க அறியாமல் போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அடுத்த மனுஷங்களை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை வகையறுக்கிறது, தேவனையும் அவருடைய நோக்கத்தையும் அறிய முடியாமல் இருக்கிறது, தன்னுடைய மனம் விரும்பிய வழியிலையும் தனக்கு சரியாக தோணக்கூடிய வழியிலையும் போகிறது, சோம்பேறித்தனமாக சுய இஷ்டத்துக்கு நடக்கிறதுன்னு பல காரணங்கள் இருக்குது. இப்படி வாழ்கிறவங்கள தேவனுடைய சித்தத்துக்கும் நோக்கத்துக்கும் நேராக கொண்டு வர்றது தான் தேவனுடைய பிள்ளைகளுடைய பணியாக இருக்குது. தேவனை அறியாத வரையிலையும் ஒருத்தர் எந்த வழியில் வேணாலும் வாழலாம். ஆனால் அவரை அறிஞ்சதுக்கு அப்புறம் முற்றிலும் மாறுபட்டவராக ஒருத்தர் மாற்றம் அடைகிறது தான் நிஜமான ரட்சிப்பின் வேலை. தேவனை அறிகிற அறிவு வளர வளர ஒருத்தர் நிஜமாகவே தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அறிஞ்சிடணும். அப்படி அறியாதவங்க இன்னும் தங்களுடைய விருப்பத்தில் வாழ்ந்து தேவனுடைய தீர்மானத்துக்கு அந்நியராகவே வாழ்ந்துட்டு போவாங்க. இன்றைக்கி இந்த முக்கியமான பாடத்தை நேரம் எடுத்து சிந்திப்போம். ஒரு புகை வண்டி நிலையத்தில் பிச்சைக்காரன் ஒருத்தன் தன்னுடைய கைப்பை நிறைய பென்சில்களை வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தான். ஒரு தேவ மனுஷன் அந்த வழியாக போனப்போ 5 ரூபாய் நாணயத்தை பிச்சைக்காரன்கிட்ட கொடுத்துட்டு போனார். அதுக்கப்புறம் புகை வண்டியில் ஏறி உக்காந்தார். அவருடைய மனசில் அந்த பிச்சைக்காரனை ஏன் நீ சோம்பேறியாக்கணுன்ட்டு தேவன் கேட்டது போல் உணர்ந்தார். எழுந்து வேக வேகமாக அந்த பிச்சைக்காரக்கிட்ட போய் அவனுடைய பையில் இருந்த பென்சில்களை எடுத்துக்கிட்டு 5 ரூபாய்க்கு சமமான பென்சில்களை நான் எடுத்துக்கிறேன், என்னதான் இருந்தாலும் நீயும் ஒரு தொழில் தானே செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையில் இருந்த ஒரு கைப்பிரதியை அவன்கிட்ட கொடுத்துட்டு புகை வண்டியில் போய் உக்காந்துட்டார். 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த கனவான் ஒரு விருந்தில் கலந்துக்கிறதுக்காக போயிருந்தார். அந்த விருந்தில் 6 மாதத்துக்கு முன்னாடி ரயில் நிலையத்தில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவனும் அமர்க்கலமான கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு டையெல்லாம் கட்டிக்கிட்டு கனக்கச்சிதமான கனவானா விருந்தில் பங்கு கொள்ள வந்திருந்தான். அவன் இந்த கனவானை அடையாளம் பார்த்துட்டு இப்படி அவர்கிட்ட போய் சொன்னான், ஐயா, நீங்கள் என்னை மறந்து போயிருக்கலாம், ஆனால் நான் உங்களால் தான் இப்படி நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறேன். நான் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னான். அந்த கோட் சூட் வாலிபன் கனவான்கிட்ட பழைய நினைவுகளை நினைவூட்டினான். ஓ, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, இப்போ என்ன செய்கிற? உன் ட்ரெஸ் எல்லாம் நல்லா மாறி இருக்கு, என்னப்பா என்ன செஞ்சிட்ருக்கேன்னு சொல்லி கேட்டார். நீங்கள் தான் என்னுடைய மாற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் காரணம். என்னுடைய வாழ்நாளில் உங்களை நான் மறக்கவே முடியாது. என் வாழ்க்கையில் என்னை ஒரு மனுஷனாக மதித்த முதல் மனுஷன் நீங்கள் தான். 5 ரூபாயை என்னுடைய திரு ஓட்டில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு கழித்து வந்து அந்த ரூபாய்க்கு சமமான பென்சில்களை என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனீங்க. எனக்கு ஒரு கைப்பிரதியையும் கொடுத்துட்டு போனீங்க. உங்களுடைய செயலும் அந்த கைப்பிரதியும் எனக்குள்ளே ஒளிஞ்சிருந்த பாவத்தை அப்போ தான் எனக்கே அடையாளம் காட்டுச்சு. அது வரையும் பாவியாகவும் ஒரு சோம்பேறியாகவும் பிச்சை எடுத்து தெரிஞ்சிகிட்டு இருந்தேன் நான். அந்த ஒரு நிமிஷத்து தாக்குதலில் ஒரு வியாபாரியாக உருவெடுத்து உழைக்க ஆரம்பித்தேன். அந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரையில் சோம்பேறியாக அழுக்காக புகை வண்டி நிலையத்தினுடைய பிச்சைக்காரர்களுடைய வரிசையில் ஒருத்தனா யாராலையும் மதிக்கப்படாத உருப்படாதவனாக இருந்தேன்னா உங்கள் நடவடிக்கையால் திருந்தினேன். அதுக்கப்புறம்தான் சிந்திக்க ஆரம்பித்தேன், நான் யார், என்னுடைய நோக்கம் என்ன, எதுக்காக தேவன் என்னை படைச்சாரு, நான் ஏன் இப்படி இருக்கணும்னு சாகும்போதாவது எதையாவது சாதிக்கணுன்ட்டு முடிவெடுத்தேன். பிச்சை எடுக்கிறத நிறுத்தி என்னுடைய புதிய வாழ்க்கையை ஆரம்பித்தேன். நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு என்னென்னைக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றிகள் பல கோடி ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னான். பிரியமானவர்களே, இன்னும் தேவனுடைய பிள்ளைகளாக வேதாகமத்தை வாசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் ஆராதனைக்கு தவறாமல் வருவதுமா வாழ்கிறவங்க கூட தேவன் தங்களுக்குன்னு வச்சுருக்கக்கூடிய திட்டத்தை அறிய முடியாமல் தடுமாறி வாழ்ந்துட்டுருக்குறாங்க. காரணம், இன்னும் சுயம் அவங்களுடைய கண்களை மறைச்சிட்டு இருக்குது. தேவனுடைய ஆளுகை ஒருவருக்குள்ளே நிஜமாகிட்டா அவங்க தாளந்து மிக்கவரா, திறமையானவர்களா, தேவையானவர்களாக மாறிடுவாங்க. யாரையும் தேவன் வெறுமையாக படைக்கலை. ஒருவரையும் அவர் உதாசனப்படுத்துறதும் இல்லை, பட்சபாதம் பார்க்குறதும் இல்லை. அத்தனை பேருக்குமான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அதை அடையாமல் போகிறதுக்கு நம்மளுடைய சொந்த பாவங்கள் தான் காரணமாக இருக்குது. உழைக்காமல் உருவாகிடலான்ட்டு உருப்படாதவங்களுடைய உள்ளம் சொல்லலாம்.
ஆனால் தேவனை அறிஞ்சவங்க நிச்சயம் நல்லா உழைக்கணும்னு நினைப்பாங்க. உழைக்கிறவங்கள தேவன் கனம் பண்ணுறாரு, உயர்த்துறாரு. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடே வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம்னு 2 தெசலோனிக்கேயர் 3:10-12 பவுல் புத்தி சொல்கிறாரு. தேவனை அறிஞ்சதுக்கப்புறம் பவுல் நல்ல உழைப்பாளியாக இருந்ததுனால தான் தேவன் அவரை அதிகமாக பயன்படுத்தினார். சோம்பேறிகளை நம்பி எந்த பொறுப்பையும் தேவன் கொடுக்க விரும்புறதில்ல. உழைக்க விருப்பம் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், உழைக்க விருப்பம் இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ள திறமையும் எடுத்துக்கொள்ளப்படும்ன்றதை நாம் அறிஞ்சிருக்கிறோம். நம்மளை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆனால் அதுக்கு நாம் தகுதியை வளர்க்குறவங்களா இருக்கிறோமான்றது தான் நாம் இன்றைக்கி சிந்திக்க வேண்டிய ஒன்று. பொறுப்பை உணர்ந்து உழைக்காதவங்க தேவனுடைய அழைப்பை மறுக்கிறவங்களா இருப்பாங்கன்றதை சிந்தித்து நாம் கற்றுக்கொள்வோம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.